எலிஃபன்ட் மேடம், எலிஃபன்ட் மேடம், சொல்லு. முதல்ல மண்டையில விக்கு வைங்க. இதுல ரொம்ப கன்றாவியா இருக்கு. ரொம்ப சொறி எடுக்கு, எனக்கு தாங்கவே முடியல. நீ நல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கேன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல என்னை எப்படி பாக்குறதுக்கு. எலிஃபன்ட் மேடம், ஏன் மண்டை ரொம்ப புடைச்ச மாதிரி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, அது நல்லா வீங்கி போயிருக்கு. என்ன கத்திய போட்டு முடிய இழுத்தாலோ தெரியல, வீங்கி ஒரு மாதிரி புடைச்சி சேப் இல்லாம இருக்கு. சரி, நீங்க எப்படி இருந்தாலும் அழகுதான் எலிஃபன்ட் மேடம், கவலைப்படாதீங்க. முதல்ல விக் எடுத்து வைங்க. வீட்டுக்குள்ள ஒன்றும் விற்க வேண்டாம், வெளியே எங்கேயாட்டு போனாதான் வைப்பேன். எனக்கு முடியே வளரல. நானும் காலையில தான் 1 லிட்டர் எண்ணெயை மண்டையில ஊத்துனேன், வளரவே மாட்டுக்கு. எலிஃபன்ட் மேடம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? நான் உங்களுக்கு மொட்டை போட்டவங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டேன். என்ன செஞ்சிருப்ப? அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்ப. அதுதான் இல்ல, உங்களுக்கு மொட்டை போட்ட அந்த 3 பேருடைய புருஷனையும் கடிச்சு வச்சுட்டேன். யாரெல்லாம்? நெட்டவெளி புருஷன், அதுக்கப்புறமா கீதாக்கா புருஷன், சான்ஸ் ராணிக்கு புருஷன் இல்ல, அதனால அவளுக்கு மூஞ்சில மீசைய டாட்டோவை போட்டேன். 10 நாள் அது அழியாது. போடு போடு, இப்பதான் நீ ஏன் ஆளுன்னு காமிச்சுக்கிட்டு இருக்க. உமால விட்டுட்டியா? ஐயோ, உமாவை மறந்துட்டு அவளும் இருந்தாலோ. இருக்கட்டும், நாளைக்கு அவ புருஷன் கடையில டீ வாங்கி குடிக்கிற மாதிரி அவளையும் கடிச்சிருவேன். இப்பதான் நீ கரெக்டா வந்திருக்க. என் கூட சேர்ந்து இப்பதான் உனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என் புத்தி வருது போலுக்கு. எலிஃபன்ட் மேடம், நான் நியாயத்துக்கு மட்டும்தான் துணை இருப்பேன். அவங்க உங்களுக்கு மொட்டை போட்டாங்க, அதெல்லாம் அவங்க புருஷங்களெல்லாம் நான் கடிச்சேன். மற்றபடி நான் உங்க இஷ்டத்துக்கு நடக்க மாட்டேன். வந்துருவேன், நம்ம வழிக்கு வந்துருவேன். விக்க வச்சுட்டு வாங்க, நம்ம மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்கிட்டு வருவோம். சரி சரி. எலிஃபன்ட் மேடம் சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு. இனிமேல் அவங்க வம்புக்கும் நான் போக கூடாது, அவங்களும் எங்க மேடம் கிட்ட வரக்கூடாது. இவங்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினாலே போதும் போல, அவளுக்கு கதையெல்லாம் முடிச்சு விட்டுறலாம் போலயே. பிச்சு மணிக்குள்ள இப்படி ஒரு பிச்சாண்டியா? ஆச்சரிய குறி. ஈட்டி, நீங்க 4 பேர் என்ன வெரைட்டி பண்ணி வச்சிருக்கிய? எதக்கா சொல்லுதீங்க? நாங்கள் நிறைய வேலை பார்த்து வச்சுருக்கோம். நீங்கள் சும்மா இருங்க. நீங்களே பாவம் ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் மேலே பாம்பை விடவும் அந்த அண்ணனை பாலிஸில் பிடிச்சி கொடுக்கவும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை வீட்டை விட்டு வெளியே வராதபடி ஏதாவது பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் அப்படி செஞ்சோம். ஏட்டி, பகைய மேலும் பெருசாக்க கூடாது டி. பாருங்க இழிச்சக்கா, சுந்தரி நீனும் பாருமா. இவங்க 4 பேரும் சேர்ந்து பானுமதிக்கு மொட்டையை போட்டு விட்டாளுவோ. அவ வெறி கொண்டு அலையுதா. இப்ப போதாதுக்கு அவ ஒரு பிச்சைக்காரன் வளர்த்துக்கிட்டு இருக்காள. அவன் நெட்டவழி புருஷன் கீதா புருஷனையும் கடிச்சு வச்சிருக்கான். போதாதுக்கு இவளுக்கு மீசை வேற போட்டு விட்டு போயிருக்கான். அது 10 நாள் அழியாத மீசையா. அவளுக்கு என்ன மீசையில ஆள் ஜம்முன்னு இருக்கா? நீங்க சும்மா இருங்க. எல்லாத்தையும் அசால்ட்டா பேசாத நெட்டவழி. பின் விளைவுகளை பத்தி யோசிக்கிறதே கிடையாது நீ. எங்க பின் விளைவு முன் விளைவுன்னு ஒண்ணும் கிடையாதுக்கா. அவ பண்ணதுக்கு பண்ணியாச்சு, அதோடி முடிஞ்சுது. இனி அவளும் வரக்கூடாது, நம்மளும் போக கூடாது. இப்ப இந்த பிச்சைக்கார வேற புதுசா வெள்ள அவதாரம் எடுத்திருக்கான். என்னென்ன செய்ய போறானோ பயமா இருக்கு இழிச்சக்கா. அவன் நல்லா அமைதியா தானே கிடந்தா. இவ கூட சேர்ந்து அவனும் இப்படி ஆயிட்டான் போலுக்கு. ஏன்டி சும்மாவே இருக்க முடியாதாட்டி உங்களுக்கு? உமா, உன் புருஷனை ஒண்ணும் பண்ணலையா? அதான்க்கா எனக்கும் ஒண்ணும் புரியல. நானும் தான் அன்னைக்கு போயிருந்தேன். ஏன் புருஷனை மட்டும் விட்டுருக்கான்? அப்போ உன் புருஷனுக்கு ஏதோ பெரிய ஆப்பா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது எப்படி விடுமா? நம்ம 4 பேர் தானே அன்னைக்கு போய் கை காலமுக்கிற மாதிரி போய் மொட்டையை போட்டுட்டு வந்தோம். பாபாவுக்கெல்லாம் மூஞ்சி பூரா கடிச்சு வச்சிருக்காங்கக்கா அந்த ஆளு. அவரை பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு தெரியுமா? அந்த மூஞ்சொட்டி தான் ஆபீஸுக்கும் போறாரு. பாபு சட்டை கேட்டதுக்கு மூஞ்சில அலர்ஜின்ட்டாரு. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். பிச்சைக்காரன்ட்ட கடி வாங்கினேன்னு எப்படிமா சொல்ல முடியும்? நீயே சொல்லு. பாவம் பாபு சார். ஏடி நெட்டவெளி, பாபு சாரை கூட்டு போய் ஊசி போட்டு விடு. நாய் கடிக்கு தான் ஊசி, மனுஷன் கடிக்கெல்லாம் ஊசி கிடையாது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சாச்சு, அப்படி இருந்தோம். மருந்துக்கு இருந்தெல்லாம் போட்டு தான் இருக்காரு. என்னமோ எனக்கு ஒண்ணுமே சரியாவே படமாட்டுக்கு. இந்த கூட்டத்துல இப்ப புதுசா உமா வேற சேர்ந்துக்கிட்டாளே. இதா உமா, இவளை கூட ரொம்ப சேராத. சும்மாவே உன் புருஷன் உன்னைய அடிச்சுட்டு அடப்பான். இவளு கூட சேர்ந்து நாளைக்கு அந்த பிச்சைக்காரன் உன் புருஷனை கடிச்சு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, உன் புருஷன் உன்னை வீட்டுல நடையேற்ற மாட்டாரு. பாத்துக்கிடு. பயம் காட்டாதீங்கக்கா, பயமா இருக்கு. ஏச்சி, அந்த அக்கா ஒரு பயந்தாங்கொழி. நீ பயந்துட்டு இருக்காத. நம்மளாம் வீரமான ஆள்கள். வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜம். சரியா? நீ எக்காரணத்தை கொண்டும் பின் வாங்கிறாத. நம்ம எங்க போய் என்ன பண்ணாலும் நம்ம 4 பேரும் ஒன்னா இருக்கணும். சத்தியம்? எப்பா, உங்க அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஆளை விடுங்கோ. சரி, அப்ப ஒளிஞ்சு பேரு ஓடு. சரிக்கா, எல்லாத்தையும் விடுங்க. இனிமே சந்தோஷமா இருப்போம். இனிமே நாங்கள் அவகிட்ட எதுவுமே போக மாட்டோம். அப்புறம் இன்னைக்கு நைட்டு எல்லாரும் அவங்க வீட்டில இருந்து கூட்டாஞ்சோறு எடுத்துட்டு வருங்க. நம்ம இன்னைக்கு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட போறோம்னு சொல்லிவிட்டேன். மொட்டை மாடி வேண்டாம், இங்கேட்டு காட்டு பக்கம் நல்ல நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்ருவோம். எப்போ பார்த்தாலும் பாம்பு பாம்புன்னு பேசாம இருங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் வராது. நிலா ஒளியில் இன்னைக்கு சாப்பிட போறோம்.
எதையாவது பண்ணிட்டு கடங்க. கீதாக்கா பேக்கரிலேருந்து மண்ணுன்னு தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே மூஞ்சோட தூக்கி அடிச்சிருவேன். மரியாதையாக நல்ல சாப்பாடு செஞ்சு கொண்டு வரணும். இப்போ சான்சரா நீ இவளுக்கு பேர் மாத்திரமே. ஏய் ஜான்சன், இனிமே உன் பேர் ஜான்சன் சரியா? மீசை போகிற வரைக்கும் உன் பேர் ஜான்சன். ஏ சும்மா இருமா, எரிச்சலா இருக்கு எனக்கு. ஜான்சன், எலை ஜான்சன், நல்ல சாப்பாடை செஞ்சு கொண்டு வாங்க ராத்திரி சொல்லிட்டேன். சும்மாவே என்னைய பார்க்க பையன் கணக்கா இருக்கும். மீசை வேற போட்டு வச்சுட்டு அதை நாதாரி. அவன் மட்டும் என் திருப்பி என் கையில கிடைச்சானா என்ன செய்வனு எனக்கே தெரியாது. திருப்பி உனக்கு பெரிய அழியாத மீசியா போட்டு விட்டுற போறான். பேசாம வாயை வச்சுக்கிட்டு ஈரி. ஆமா, பொதுவா டேட்டு போட்டாலே போவாது. ஏதோ உனக்கு 10 நாள் போற மாதிரி போட்டு விட்டுருக்கான். பேசாம ஈரி. பாளைய ஜான்ஸ் ராணி வெளியே வந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கேன். ஆமா, பழைய சான்ஸ் ராணியும் வேண்டாம், புது சான்ஸ் ராணியும் வேண்டாம். பேசாம அவங்க வேலையை பார்த்துட்டு கடங்க. சரிக்கா டென்ஷன் ஆகாதீங்க. ராத்திரி சாப்பாடோடி வாங்க. ஒத்தையடி பாதையிலே ராத்திரி நான் போறேனே, மண் சட்டியில் மீன் குழம்பு எடுத்து நானும் போறேனே. பேய் பிசாசு ஏன் பின்னாடி வரக்கூடாது, குழம்புல எச்சி துப்பி கொண்டு போறேன், குழம்புல எச்சி துப்பி கொண்டு போறேன். ஒத்தையடி பாதையிலே உமா புராணி. ஆஹா, வகை வகையாக விதவிதமாக எல்லாரும் கொண்டு வந்திருக்கீல. எனக்கு தாங்க எங்கள் அத்தை பாட்டி 4 இட்லியை கொடுத்து ஏமாத்திட்டு. நாங்களாம் சோறு கொண்டு வந்துட்டோப்பா. எனக்கு சான்ஸ் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து லெமன் ரைஸ் இருக்கிறதுல ஈஸியானது லெமன் ரைஸ் தான். அதை நைஸாக செஞ்சு கொண்டு வந்துட்டியோ? எப்படியோ ஏதோ கொண்டு வந்திருக்கோம்ல. உமாக்கா நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சுட சுட சுவையான மீன் குழம்பு. ஓ, பாட்டாவே படிச்சிட்டியா? கொண்டாவா மீன் குழம்ப. இந்தாங்க எல்லாரும் ஊற்றி சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டாச்சு. எனக்கு உங்க சாப்பாடு கொடுத்தா போதும். ஏக்கா பானையில் என்னக்கா இருக்கு? எப்படியும் எல்லாவளும் குழம்பு கொண்டு வரேன்னு தெரியும். அதனால ஒரு பானை நிறைய சோறு கொண்டு வந்திருக்கேன். குழம்பு தனியா வச்சிருக்கேன். சுந்தரி, நீ என்ன கொண்டு வந்திருக்க? கத்திரிக்காய் கிரேவி. நான் தோசை. சரி எல்லாத்தையும் ஒன்றா குழப்பி போட்டு அடித்து சாப்பிட்ருவோம். பங்கஜக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வெள்ளைச்சோறு எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு தட்டில் வைங்க. இருக்கிற குழம்பு கிழமெல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து அடித்து எடுத்துருவோம். சரி டி. ஏக்கா உங்கள் பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்லாக்கா? ஆமாட்டி கூப்பிட்டேன், படிச்சுட்டு இருக்காளுவ. நானும் சரின்னு விட்டுட்டேன். ஏட்டி உன் புருஷன் பாபுக்கு இப்போ பரவாயில்லையா? மூஞ்சி பூஞ்செல்லாம் கடிச்சு வச்சிருந்ததுல? அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. என் புருஷனும் பாவம் மூஞ்சி தடவிக்கிட்டு தான் இருக்காரு. மூஞ்சி பூரா ஒரே கடி சரியான கடி. என்ன மீசக்கார நண்பா? ஏ சும்மா இருங்கம்மா, எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் மேசன்னே. சூப்பராக இருக்குக்கா சாப்பாடு. எல்லார் குழம்பும் சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். தாறுமாறு தக்காளி சோறு. உமா, உன் மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்கல எதுவும் நினைச்சுக்கிடாதட்டி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்தியா, அதனால அசைவம் சாப்பிட மாட்டேன். பரவாயில்லக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உமா இவ்வளவு சூப்பரா மீன் குழம்பு வைப்பா நான் நினைச்சே பார்க்கல. செம்ம சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வச்ச எல்லார் குழம்புலையுமே உமா குழம்பு தான் டேஸ்ட். ஆமாம், உண்மைதான். உமாக்கா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கு. உமாக்கா எப்போ வச்சது? நேற்று வச்சதா இன்னைக்கு வச்சதா? இன்று மதியம் சுட சுட மீன் வாங்கி வைத்தேன். நல்லா இருக்குக்கா. இக்கா எனக்கு அப்புறமா எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு சொல்லாதீங்க, எங்கள் அத்தை பாட்டிக்கு சொல்லுங்க. அதானே குழம்பு வைக்கும். சரி எல்லாவளும் ஒண்ணுனா சொல்லி ஆசை காட்டுதாலும்மா. ஆனாலும் நான் திங்க மாட்டேன். ஏட்டி அடுத்த வாரம் வச்சு எனக்கு தானே. சரிக்கா சரி. என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம சோறு கறியும் வச்சு திங்கும்போது ஒரு மாதிரி உள்ளேயே இறங்காது. இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து பேசிக்கிட்டு எல்லாரும் வீட்டு சாப்பிடும்போது கொண்டாங்கு. ஏ இந்தா 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 இந்தா. ஏ கொண்டா. சரி டிக்கெட் வந்து பானுமதி கிட்ட எதுவும் சண்டைக்கு போவாதீங்க என்ன? சரிக்கா. அவ பொம்பளையா பியாய் மாதிரி வாரா பியாய். ஆமா, அவன் நேசமாலுமே பியாய் தான். அவளுக்கும் பியாய்க்கும் போட்டி வச்சா அவ தான் ஜெயிப்பா. அப்போ பேயெல்லாம் இருக்கிறது உண்மைதான் அண்ணக்கா? அது உண்மையோ பொய்யோ, ஆனால் பேய் நம்ம ஓயாம பேசுவோம். அங்கனுக்கு இங்கனுக்கு பயம் காட்டுதுன்னு சொல்லுவாவோ. உண்மையோ பையனு யாருக்கு தெரியும்? பேய்ங்கிறது இல்லாமல நம்ம முன்னோர்கள் பேய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது இருக்குமா இருக்கும். அது கரெக்ட். இருக்கும். அதான்க்கா பேய் கறி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போனா பரத்தாலே வரும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அது மீன் வேற எடுத்து வந்தேன் பத்தியலா. அதுக்கு என்ன செய்யணும்னா சட்டியில எச்சி துப்பி கொண்டு வந்தாச்சு. இது எச்சின்னு பெறத்தால வராதான். ஐடியா ஓடி துப்பி கொண்டு வந்துட்டேன். அட பரதேசி பண்ணாட, என்ன வேலை பார்த்துருக்க? எம்மாடி சாப்பாடு ரெண்டாவது, உசுறு
முதேவி இந்த வேலையை பார்த்திருக்கியா? இதை வேற ருசியா இருக்குன்னு வாங்கி வாங்கி தங்க அந்த நெட்டவள்ளி. ஏ உமாக்கா பியானும்னே பழி வாங்குதியாங்க எல்லாத்தையும் மண்டே உடச்சு விடுவோம் ஆளை பாரு ஆளை. எப்போமா காட்டு பாதையில வரும்போது ஏதாவது அடிச்சிட்டுனா என்ன செய்ய முடியும்? எம்மாடி நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன்ப்பா. இவகிட்ட நம்ம சோறு இல்ல ஒரு தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது. ஆளை மூஞ்சி பாருங்க. சை சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும் போல. அப்படிலாம் ரொம்பலாம் துப்பலமா லேசாதான். சி வாய் மூடு பொம்பளை ரொம்ப இல்லை லேசான்ட்டு ஆளை பாருங்க பா எரிச்சலா இருக்கு சாப்பிடவே மனசு மட்டுக்கு. இந்த பரதேசி சொல்லாமலாது இருந்திருக்கலாம்ல. சொல்லி நம்மள இன்னும் மனசு வேதனைப்படுத்திட்டு இருக்கு பாரு. ஆமா முக்காவாசி தின்னாச்சு இனிமே என்ன செய்ய? வாங்க போங்க நாளைய கட்டி வீட்டில் போய் எல்லாரும் உரங்க கட்டி. நல்ல ஆள் இவ.